ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரைனில் மனாமா தலைநகரில் இரவு நேரத்தில் கடை வீதிகள்லாம் எப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் தோணுது, காட்சியளிக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நைட் வாக் போயிட்டு. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனல் வீடியோ பார்த்து இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து தொடச்சி அவங்களோட சப்போர்ட் உள்ள கொடுங்க. வாங்க அப்படியே மனமாக வீதி நடந்து போகலாம். ஸோ அப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரெண்டு பக்கம் பார்த்தோம்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரோட்டுக்கு இரண்டு பகுதியிலையும் ஹோட்டல் இருக்குது. 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ், 2 ஸ்டார் ஹோட்டல், அந்த மாதிரியான ஹோட்டல் நிறைய இருக்குது. நிறைய பேண்டு இந்த மாதிரியான சமாச்சாரங்களும் இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப அப்பார்ட்மெண்ட் மாதிரி டைப்பில் ரெசிடென்ட்ஸும் இருக்கிறாங்க. சாப்பாடும் கூட எல்லாம் மியூசிக்கல் பேண்டு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பகுதியில் பார்த்தோம்னா இந்த மணமாக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு பார்க்கிங் பில்டிங் அது முன்னாடி பார்த்தது. இங்கே ஒரு சின்னதாக துர்க்கிஷ் ஷவர்மா கடை, சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க மணமா சிட்டிக்கு உள்ளே நடுவுலே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பக்கம் இந்த கடை வீதிகள் நிறையவே இருக்குது. அல்வா கடைகள், அதே மாதிரி நிறைய அந்த டெய்லர் கடைகள்லாம் அந்த வீதியில் ரொம்பவே இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா இங்கே உள்ள இந்தியர்கள் மட்டுமல்லாமல் இங்கே உள்ள அரபு நாட்டு சேர்ந்தவர்களும், அதே மாதிரி இங்கிலீஷ்காரர்கள், வெளிநாட்டை சேர்ந்தவர்களும், ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ்காரர்களும் சரி, இந்த மாதிரி இடங்களுக்கு அவங்களுக்கு ஃபேஷனாக அந்த கோட்டு அதெல்லாம் தைக்கிறது ரொம்ப வழக்கமான ஒன்றா இருக்கும். ஸோ அவங்க வெட்டிங் இங்கே பண்ணுவாங்க, இங்கே இன்டர்கேஷன் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு கோட்டு இது பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு இந்த ஏரியாவில் முக்கியமான பல வித்தியாசமான டெய்லர்கள் நிறையவே இருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இதெல்லாம் எல்லாமே கோட்டுக்கு ஸ்பெஷலாக இது பண்ணக்கூடியது. இந்த ஏரியா பக்கம் வந்தோம்னா ஒரு கோட் ஷூட் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு நிறைய பேர் இங்கே ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஏரியா தான் அந்த பக்கம் மணமால இன்டர்னல் அந்த பக்கத்தில் உள்ளது இருக்குது. காருக்கு பஹ்ரைனை பொறுத்த வரைக்கும் பஞ்சமே இல்லை. அதாவது சிட்டியாக இருந்தாலும் கூட ரெண்டு சைட்லேயும் இந்த பே பார்க்கிங் கொடுத்துருவாங்க. 7 மணிக்கு அப்பாற்பட்டு அந்த பார்க்கிங் ஃப்ரீ ஆயிரும். 7 மணிக்கு முன்னாடியிலேருந்து காலையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பே பார்க்கிங் போடணும் கண்டிப்பாக. ஸோ 7 மணி தாண்டினோடனே எல்லாருக்குமே இலவச பார்க்கிங் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நமக்கு இலவச பார்க்கிங் ஓட்டுவாங்க. சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிரும். மறுபடியும் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பே பார்க்கிங் இது பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் கடை வீதிகள் நிறையவே இருக்கும். இந்த வீதியெல்லாம் பார்த்தோம்னா வச்சுங்களேன், டூரிஸ்ட்டு ரொம்பவே அட்ராக்டிவாக கவர் பண்ணக்கூடிய ஒரு இடம் சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஜாமான்களையும் வெளியே வச்சு, அதாவது அத்தராக இருக்கட்டும், நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அதே மாதிரி ஆன்டிக்யூப் ஐட்டம்ஸு, சூட் கேஸ், ப்ரீஃப் கேஸ், இந்த மாதிரி ஹேண்ட்பேக் எல்லாமே இந்த பகுதியில் நிறையவே இருக்கும். அதாவது சவுதி, குவைத், கத்தார்லேருந்து வரக்கூடிய அரபு நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாம் முக்கியமாக இந்த வீதியில் உலா வருவது வழக்கம். இது பக்கத்துலேயே ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்துலேயும் சின்னதாக அப்படியே போய் ரவுண்ட் பண்ணிவிட்டு, அது மியூசியத்துக்கு கீழே சாப்பாடு ஹோட்டல் சின்னதாக இருக்குது. ஸோ அங்கே அது பக்கத்துலேயே இந்த மாதிரி சென்ட்டு பெர்ஃப்யூம் கடை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய கோல்டு ஷோக் அப்படின்னு சொன்னால் நிறைய நகைக்கடை வீதிகள் இருக்குது. ஸோ இப்படி வரிசையாக பார்த்தோம்னா நமக்கு பாருங்கள், புக்கூர்னு சொல்ல அந்த சாம்பிராணி வகையான, அதே மாதிரி கார்பெட் ரகமானது எல்லாம் இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தோம்னா நிறைய செப்பல் கடைகள் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கடை இருக்குது. அதே மாதிரி துணி கடைகள், ரெடிமேட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஒரு இந்தியன் ரெடிமேடு ஷாப் தான். அது நிறைய சுடிதார், டிஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட், இது மாதிரிலாம் மதீனாங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு எலக்ட்ரிக்கல் கடை. பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு ரொம்ப சீப் அண்ட் ரேட்டில் டிஷர்ட்டு, கேப்பு இப்போ எல்லாமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி ஒரு டயார்னு சொல்லிட்டு ஒரு சென்ட் பர்ஃப்யூம் கடை இருக்குது. இங்கிட்டு நிறையா இந்தியன் ஷேரீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இந்த பக்கத்தில். பொதுவாக கடை வீதிகளில் ரொம்பவே மக்கள் கூச்சப்படுவாங்க. ஒரு சிலர் வீடியோ எடுத்தோம்னா கண்டிப்பாக எங்கள் வீடியோ எங்கள் கடையை ப்ரமோட் பண்ணுங்கன்னு அதே மாதிரி தான் இந்த நபர் சொல்லிகிட்ருக்காரு. இந்த கடையையும் கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லுங்கள், காட்டுங்க யூடியூப்பில் அப்படிங்கிற மாதிரி. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலர் வீடியோ எடுத்தோம்னாவே முகத்தை காட்டிக்க மாட்டாங்க, அங்கிட்ட எடுக்காது அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க சிலர். ஸோ அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி இது பஹ்ரைன் ஃபைனான்சிங் கம்பெனி ஏற்கனவே உள்ள வீடியோவில் நம்ம காட்டியிருக்கிறோம். அயல்நாடுகளில் நம்ம ஊர்களுக்கு பணம் அனுப்புவதற்கான ஒரு அரசாங்கத்தின் பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய இடம். இது மெயின் ரோட்டில் வந்தாச்சு. இது ரெண்டு பக்கம் பார்த்தோம்னா அது நிறைய நகை கடைகள் இருக்கும். அதை ஒரு நாளைக்கு ஃபுல்லாக இந்த நகைகளை எல்லாம் எப்படிங்கிறத நான் காட்டுறேன். எல்லாமே ஃபுல்லாக டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்படியே கொத்து கொத்தாக தொங்கிக்கிட்டு இருக்க நகையெல்லாம் ஒவ்வொரு டிசைன்லேயும், ஒவ்வொரு சைஸ்லேயும்
வித்தியாசமாக இருக்கும். இந்த பக்கம் போகிறது கிருஷ்ணர் கோயிலுக்கு போகக்கூடிய வீதி. அந்த பக்கத்தில் போனோம்னா உள்ள இது பக்கத்தில் பார்த்தோம்னா சின்ன சின்ன வாட்ச் கடை, இதே மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம். இது தலபாத்துங்கிறது இங்கே ஃபுட்ரு டெலிவரி இது மோட்டர் பைக் இது. ஸோ அவங்க தான் இங்கே ஃபேமஸ் பார்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படியே வந்தாச்சு. இந்த பக்கம் தான் போனோம்னா மணமாலேருந்து அவுட்டர் ஆகிட்டு கொஞ்சம் மெயின் ஏரியாவில் போகக்கூடிய வீதிகள் வந்தாச்சு. ஸோ ஓரளவு நான் உங்களுக்கு வந்து பார் இன்டர்னல் இதை சுற்றி காட்டிக்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.